ஹாய், இன்னைக்கு லாங் சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். கடினமாக உழை, இல்லாவிட்டால் நீ உன் இலக்கை அடைய மாட்டாய். கடினம் அப்படின்னா ஹார்ட், உழை அப்படின்னா வேலை செய்யறது, அதாவது ஒர்க். இப்போ கடினமாக உழை அப்படின்னு சொல்லும் போது ஒர்க் ஹார்ட். ஒர்க் ஹார்ட். இல்லாவிட்டால், இல்லாவிட்டால் இல்லையெனில் அப்படின்னா அதர்வைஸ், இல்லையெனில் அப்படின்னா அதர்வைஸ். நீ உன் இலக்கை அடைய மாட்டாய். அடையிறது அப்படின்னா ரீச் ஆகிறது. அப்போ ரீச் ஆக மாட்டாய் அப்படின்னு நெகட்டிவா சொல்றாங்க. இலக்கு அப்படின்னா கோல்ஸ். நீ உன் இலக்கை அடைய மாட்டாய் அப்படின்றப்போ யூ நெகட்டிவா சொல்றனால யூ வில் நாட் ரீச் யுவர் கோல்ஸ். உன் இலக்கை அப்படின்னு சொல்லும் போது யுவர் கோல்ஸ். ஒர்க் ஹார்ட், அதர்வைஸ் யூ வில் நாட் ரீச் யுவர் கோல்ஸ். கடினமாக உழை, இல்லையெனில் நீ உன் இலக்கை அடைய மாட்டாய். அவள் ஸ்பானிஷ் தவிர 3 மொழிகளையும் பேசுகிறாள். அவள் ஸ்பானிஷ் தவிர 3 மொழியையும் பேசுகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பானிஷ்ங்கிறது ஒரு மொழி நமக்கு தெரியும். தவிர அப்படின்னா பிசைட்ஸ். அவள் ஸ்பானிஷ் தவிர 3 மொழிகளையும் பேசுகிறாள். அவள் அப்படின்னா சி. 3 மொழிகளையும் பேசுகிறாள் அப்படின்னா பேசுகிறதுக்கு ஸ்பீக்ஸ். She speaks 3 languages. 3 மொழி அப்படின்னு சொல்லும் போது 3 languages. Besides தவிர அப்படின்னா besides. Besides Spanish. Besides Spanish. She speaks 3 languages besides Spanish. பாரு, அந்த போன் என்னுடையது, என் அனுமதி இல்லாமல் உன்னால் பார்க்க முடியாது. யாரோ ஒருத்தவங்க உங்க போனை உங்க அனுமதி இல்லாம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல போறீங்க. பாரு, இந்த பாரு, அந்த பாருன்னு சொல்லுவோம்ல, அதனால இந்த பாரு. பாரு அப்படின்னா லுக். அந்த போன் அப்படின்னு சொல்லும் போது தட். தட், அந்த அப்படின்னா தட். தட் போன். என்னுடையது அப்படின்னா மைன் அப்படின்னு அர்த்தம். தட் போன் இஸ் மைன். மைன் அப்படின்னா என்னுடையது. அந்த போன் என்னுடையது. என் அனுமதி இல்லாமல் உன்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அனுமதி அப்படின்னா பெர்மிஷன். இல்லாமல் உன்னால் பார்க்க முடியாது. பார்க்க முடியாது அப்படின்னா பார்க்கிறதுனா சி. முடியாது அப்படின்னு சொல்லும் போது cannot. அப்போ you cannot see without. பர்மிஷன் இல்லாமல் அப்படின்னு சொல்றதுனால without, இல்லாமல். without my permission. Look, that phone is mine. You cannot see without my permission. என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது. இந்த புத்தகத்தை வாங்க இது போதும். என்னிடம் கொஞ்சம் அப்படி பணம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்மகிட்ட ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லும் போது ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லுவோமா. என்னிடம் ஐ ஹாவ் கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹாவ் எ லிட்டில் மணி. I have a little money. என்னிடம் கொஞ்சம் பணம் இருக்கிறது. இந்த புத்தகத்தை வாங்க இது போதும். இது போதும் அப்படின்னு சொல்லும்போது it is enough. போதும் அப்படின்னா enough. It is enough. எதுக்கு? இந்த புத்தகத்தை வாங்க. இந்த அப்படின்னா this. புத்தகத்தை வாங்க புக்
வாங்க அப்படின்னா பை. It is enough to buy this book. இந்த புத்தகத்தை வாங்க இது போதும். To buy this book. I have a little money. It is enough to buy this book. Next, நானும் என் சகோதரியும். நானும் அப்படின்னா ஐ, என் சகோதரியும் அதாவது என் சிஸ்டர், என்னோட சிஸ்டர் அப்படி சொல்றாங்க. அப்போ ரெண்டு பேரை சொல்லும் போது and யூஸ் பண்ணலாம். I and my sister. I and my sister. இனி அப்படின்னா anymore. ஒருவருக்கொருவர் அப்படின்னு சொல்லும் போது இங்கிலீஷ்ல each other. பார்க்க வேண்டாம். see, பார்க்கிறதுனா see, பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது don't see அப்படின்னு சொல்லலாம். I and my sister don't see each other anymore. each other ஒருவருக்கொருவர் பார்க்க வேண்டாம். இனி ஒருவருக்கொருவர் பார்க்க வேண்டாம். I and my sister. இதுல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் யாருன்னா ரெண்டு பேர் இருக்காங்க, ஐயும் மை சிஸ்டரும். அதை எழுதியாச்சு. என்ன என்ன கருத்து இதுல சொல்றாங்கன்னா பார்க்க வேண்டாம் அப்படின்றதுதான் மெயினா சொல்றாங்க. அப்போ அதை எழுதிடலாம். டோன்ட் see each other anymore. இனி ஒருவருக்கொருவர். மீதம் இருக்கிறது இதுதான், அதை எழுதியாச்சு. ஓகேவா? உங்களுக்கான ஒரு ஹோம்வொர்க். இன்றிரவு ஒரு பெரிய உணவகத்தில் கார்ப்பரேட் கூட்டத்திற்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துள்ளோம். இத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.